சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகாய், கிராம்பு, முந்திரி, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்ச பிறகு அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. இதை ஓரளவுக்கு வதவன பிறகு இஞ்சி, பூண்டு, மிளகாவை சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வதங்கின பிறகு தக்காளியை இது கூட சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா சுருண்டு வந்த பிறகு கிராம்பு, கொத்தமல்லியை சேர்த்து ஒரு பெரட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கடைசியாக முந்திரியை சேர்த்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்ச பிறகு ஜீரகம், பட்டை இது நல்லா பொரிஞ்ச பிறகு அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மஞ்சத்தூள், தனி மிளகாய் பொடி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணியை விட்டு ஓரளவுக்கு கொதிக்க விடுங்க. கொதி நல்லா வந்த பிறகு கொஞ்சம் பட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இதை கடைசியாக ஊற்றி கொத்தமல்லியை தூவி இறக்குனிங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடிங்க. கொத்தமல்லிக்கு பதிலாக நீங்கள் கஸ்தூரி மெத்தியும் போட்டுக்கலாம். இப்போ சுவையான அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.